ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி வெள்ளரிக்காய் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெள்ளரிக்காயை பொடி பொடியாக குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை பாதியாக பிரிச்சுக்கோங்க. அது கூட ஒரு 6 to 7 புதினா இலை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தயிர். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளரிக்காயை பாதியும் பாக்கி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட 1 கப்பு தயிரை போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருந்த வெள்ளரிக்காயை 1 ஸ்பூன் போட்டுட்டு இதில் மோரை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக சில்லுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதனோட இன்க்ரீடியன்ஸு மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.